ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே ஃபேவரட்டாக நம்ம ரசித்து பார்த்த ஒரு சீரியல் கொஞ்ச நாள் முன்னாடி தான் எண்டாச்சு. மறுபடியும் இந்த பேரை எப்போ பார்க்க போகிறோம், இந்த ஹீரோயினை எப்போ பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ரசிகர்கள் எல்லாருமே அந்த ஹீரோயின்கிட்ட கேள்வியாக கேட்டுட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு எப்போ ப்ராஜெக்ட் வருவீங்க, அப்கமிங் ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவங்களே அஃபிஷியலாக அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் வச்சு அதுக்கான பதிலை சொல்லிட்டாங்க. ஹாய் ஆக்சுவலி நிறைய பேர் இந்த கொஷின் கேட்டீங்க. எப்போ நிஜமாவே எனக்கு தெரியாதுங்க. ஆஸ் ஆஃப் நவ் நான் எதுவுமே டிசைட் பண்ணல. ஸோ மேபி இதுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம். அதனால எப்போன்னு நிஜமாவே எனக்குமே தெரியல. ஸோ கொஞ்சம் டைம் கொடுங்க. லெட்ஸ் see என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. நிஜமாவே இதான் உண்மையான ஆன்சர். ஸோ ப்ளீஸ் என்ன நீங்கள் நம்பலாம். கண்டிப்பாக இவங்க ஹீரோயினாக நடித்த, அதாவது நம்ம பவித்ரா ஹீரோயினாக நடித்த 2 சீரியல்ஸுமே சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு சீரியல்ஸ் தான். 2 பேருமே நம்ம மக்கள் மனசில் அந்தளவுக்கு இடம் பிடிச்ச ஒரு பேர். ஈரமான ரோஜாவை முடிஞ்சப்போ மறுபடியும் இந்த பேர் சேர்ந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. அதே மாதிரி இப்போ தென்றல் இணையத்துடன் முடிஞ்ச பிறகும் அந்த பேர் மறுபடியும் பேராகி நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஒரு ப்ராஜெக்டும் கமிட் ஆகலை அப்படின்ற மாதிரி நம்ம பவித்ரா சொல்லியிருக்காங்க. சீக்கிரமாகவே ஒரு நல்ல ப்ராஜெக்டில் நம்மளை பவித்ரா பார்ப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் எல்லாரும் கேட்ட ஒரு முக்கியமான கொஷனுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். அஃப்கோர்ஸ் நானுமே உங்கள் எல்லாரையும் மிஸ் பண்ணுறேன். என்னோடய டீம், என்னோடய ஷூட் டேஸ், என்னோடய ஒர்க், என் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே நானுமே ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்குமே நிஜமாக எதுவுமே தெரியாது. ஸோ லெட்ஸ் see and love you all. Bye.